இந்த காணொளியில இரண்டு முக்கியமான விடயங்களை பத்தி பார்க்க போகின்றோம். அதுல முதலாவது விடயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாழ்ப்பாணத்துல ஒரு இளைஞன் ஒருவரை அடித்து கொலை செய்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவம் எங்கே நடந்திருக்கின்றது, எதற்காக நடந்திருக்கின்றது என்கின்ற, இதில் யார் இறந்தவர் என்கின்ற அனைத்து விடயங்களையுமே இந்த காணொலியில நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனையும் விட இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய இளைஞர் யுவதிகள் வெளிநாட்டுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதில் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வழி இந்த கல்வி விசா, அதாவது ஸ்டூடெண்ட் பெர்மிட் எனப்படுகின்ற அந்த ஒரு விசா மூலமாக செல்லலாம், அல்லது ஒர்க்கிங் விசாவினூடாக செல்லலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கின்றார்கள். ஆனால் அது எதுவுமே கைகூடாமல் நிறைய பேருக்கு இருக்கின்றது. அந்த வகையில் தற்பொழுது பாத்தீங்கன்னா ஒரு 50 வயதான நபருக்கு தனக்கு ஸ்டூடெண்ட் பெர்மிட் கிடைத்திருக்கு என்று சொல்லி அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு காணொளி ஒன்று இன்னைக்கு நிறையவே பரவலாக பேசப்பட்டு நிறைய விமர்சனங்களுக்கும் உள்ளாகி இருக்கின்றது. ஆகவே அது பற்றியும் இந்த காணொளியில நாங்கள் பார்க்க போகின்றோம். அதனுடைய உண்மைத்தன்மையை பற்றி நாங்கள் இதிலே முழுவதுமாகவே பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸா வரும். இப்பொழுது முதலாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம். குறிப்பிட்ட இந்த சம்பவம் எப்பொழுது நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைய தினம், அதாவது 19ஆம் தேதி இரவு வேளையில தான் நடந்திருக்கின்றது. இந்த சம்பவம் யாழ்ப்பாணம் நெடுந்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தில் தான் நடந்திருக்கின்றது. இந்த பகுதியை சேர்ந்த ஒரு நபருக்கும் இன்னொரு நபருக்கும், அதாவது தற்பொழுது உயிரிழந்த இளைஞனுக்கும் இன்னொரு இளைஞனுக்கும் இடையிலேயே ஏற்கனவே ஒரு முற்பகை ஒன்று இருந்திருக்கின்றது. அந்த முற்பகை காரணமாக நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இருவருமே மது போதையில் இருந்த வேளையில் அது தொடர்பான வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞனுடைய வீட்டுக்கு முன்பாக இருந்த வீதியிலே வைத்து 2 பேர் அடங்கிய குழு அவரை அடைத்து கொலை செய்யக்கூடிய சம்பவம் நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது. இவருடைய உடல் பாத்தீங்கன்னா நிறையவே அடிகாயங்களுடன் இன்றைய தினம் அதிகாலை வேளையில சொல்லமாக அப்பகுதியிலிருந்து மீட்கப்பட்டு அதன் பின்னராக நெடுந்தீவு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்துல உயிரிழந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெடுந்தீவு 7ஆம் வட்டாரத்தை சேர்ந்த சமக்கீன் தேவராஜ் அருள்ராஜ் எனப்படுகின்ற 23 வயதான இளைஞன் தான் இந்த சம்பவத்திலே உயிரிழந்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தற்பொழுது அந்த கொலையுடன் தொடர்புபட்டதான 2 சந்தேக நபர்களும் இவர்கள் தான் கொலை செய்திருப்பார்கள் அப்படி என்று சொல்லி சந்தேகப்படக்கூடிய அந்த 2 நபர்களும் தலைமறைவாகி இருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பற்றிய விவரங்கள் இன்னும் தெரிய வரவில்லை. தற்பொழுது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு விடயத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு நிறைய இளைஞர் யுவதிகள் யுவதிகளும் பெரும்பாலானவர்கள் சொல்ல முடியாது, ஒரு சிலர், எல்லாரும் கிடையாது, இந்த போதைப் பொருட்பாவனைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த ஏனைய குடிபானங்களின் ஊடாக நிறையவே அடிமையாகி இருக்கின்றார்கள். இந்த குடிபோதையில பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், என்ன பேசுகின்றார்கள் என்பதே தெரியாமல் தங்களது ஒரு சுய நினைவை இழந்து அவர்கள் அந்த நேரத்திலே செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதனூடாக உங்களுடைய பகையாக இருக்கட்டுக்கும் இன்னொரு விடயமாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு மீறி நீங்கள் கோபப்பட்டு ஒருவரை கொலை செய்கின்ற அளவுக்கு செல்கின்ற பொழுது இன்னொருவருடைய வாழ்க்கையும் அந்த இடத்திலேயே முடிவடைந்து விடுகின்றது. அதே சமயம் உங்களினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகின்றது. ஆகவே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நிதானம் இழக்காமல் நீங்கள் இருக்க வேண்டும். என்றால் நிதானம் இழந்து நீங்கள் கோபமடைகின்ற சந்தர்ப்பத்தில் உங்களினுடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும், உங்களை சார்ந்திருப்போரின் வாழ்க்கையும் கேள்விக்குறியாகும். ஆகவே அதிக கோபம் எப்பொழுதுமே நல்லது கிடையாது. அது தொடர்பான கவனங்கள் செலுத்தி நீங்கள் அதில் இருந்து மீண்டு வருவது நல்லது. அதே மாதிரியாக இந்த மாதிரியான குடிபோதைகளில் இருப்பவர்கள், அதே மாதிரியாக போதைப் பொருள் பாவனையில் இருப்பவர்கள் அதனை விட்டு மீண்டு வருவது மிக 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 தேவையான ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்பொழுது இரண்டாவது செய்தியை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்கலாம். இந்த இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தது போல ஒரு 50 வயதான நபர் அவர் தனக்கு ஸ்டூடெண்ட் பெர்மிட் கிடைத்திருக்கின்றது என்று சொல்லி அவர் சொல்லக்கூடிய ஒரு விடயம் ஒன்று ஒரு காணொலியில் அவர் அப்படி பேசுகின்றார். அது இன்றைக்கு பரவலாகவே அனைவருமே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது பற்றிய விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இதுல அந்த பேசக்கூடிய நபர் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 50 வயதான இந்தியா வம்சாவளியை சேர்ந்த ஒரு நபர்.
இந்த நபர் விசிட்டர் விசாவில் தான் கனடாவுக்கு சென்றதாகவும் அங்கு சென்றதன் பின்னராக உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் இன்றைக்கு நிறைய பேர் விசிட்டர் விசாவை பயன்படுத்தி நிறைய பேர் கனடாவுக்கு சென்று விட்டார்கள். அது இலங்கையாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் நிறைய பேர் இதனை பயன்படுத்தி சென்றிருக்கிறார்கள். அதே சமயம் அந்த குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள்ளே மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தினால அதனை வேறு விதமாக அவர்கள் மாற்றி அங்கேயே தங்கக்கூடிய ஒரு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த விசிட்டர் விசாவில் சென்று விட்டு அங்கு அகதிகளாக குடியுரிமை கேட்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். அதே சமயம் இந்த விசிட்டர் விசாவை ஒர்க்கிங் விசாவாக மாற்றுவது அல்லது இதனை வந்து ஸ்டூடெண்ட் பெர்மிட்டாக மாற்றுவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். ஆனால் இது எத்தனை பேருக்கு கை கொடுத்திருக்கின்றதுன்றது வந்து தெரியாது. அதாவது இந்த ஒரு விடயம் வெட்டாக்கணியாகவே இருக்கின்றது என்று கூட சொல்லலாம். அதே சமயம் சொந்த நாடுகளில் இருந்து கனடாவுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆரம்ப கட்டத்திலேயே இந்த ஸ்டூடெண்ட் பெர்மிட்டுக்கு விண்ணப்பிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். அதுலேயும் குறிப்பாக இந்த தங்களினுடைய உயர்கல்வி அதே சமயம் தங்களினுடைய எதிர்கால வாழ்வுக்காக யோசித்து செல்லக்கூடியவர்கள் இவ்வாறு விண்ணப்பிக்கின்ற பொழுது அது நிறையவே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அதுவே ஒரு 50 வயதான நபருக்கு ஸ்டூடெண்ட் பெர்மிட் கிடைத்திருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு விடயத்தை கேள்விப்பட்டது நிறைய பேர் வந்து கோபமடைந்திருக்கிறார்கள் தான் சொல்ல வேண்டும். அதுலேயும் குறிப்பாக அந்த நபர் வந்து அந்த காணொலியிலே பேசுகின்ற பொழுது என் பெயர் பிரதீக் பாய் காத்வா என்று சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்தியவாறாக அந்த காணொலியிலே பேச தொடங்குகின்றார். அதுல வந்து தான் விசிட்டர் விசாவில் கனடாவுக்கு சென்றதாகவும் அங்கே சென்றதன் பின்னராக தனக்கு தற்பொழுது கல்வி விசா கிடைத்திருக்கின்றதாகவும் கிடைத்திருக்கின்றது என்கின்ற மாதிரியாகவும் அவர் அந்த காணொலியை பேசியிருக்கின்றார். அதற்கு கோட் கன்சல்டிங் இங்க் எனப்படுகின்ற ஒரு நிறுவனம் தனக்கு உதவி செய்ததாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தன்னுடைய மனைவிக்கும் கூட ஓபன் ஒர்க் பெர்மிட் வந்து கிடைத்திருக்கிறதாகவும் அவர் வந்து அந்த காணொலியிலே பேசியிருக்கின்றார். ஆகவே இந்த காணொலியினுடைய உண்மைத்தன்மை என்ன என்பது வந்து நிச்சயமாக தெரியவில்லை. ஆனால் இது பற்றி நாங்கள் ஒரு சில விடயங்களை ஆராயலாம். ஏனால் அந்த காணொலி வந்து பகிரப்பட்டதுமே நிறைய பேரினுடைய விமர்சனங்கள் எவ்வாறு இருக்கின்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவின் புலம்பெயர்தல் அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பின் மீது முறைப்படியான விசாரணைகளை நடத்த வேண்டும் என்கின்ற மாதிரியாக தங்களினுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வருகின்றார்கள். நிச்சயமாக இதுல வந்து கனடா அரசாங்கத்தை குறை சொல்லி எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது இந்த இடத்துல வந்து. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும் ஒரு ஒர்க் பெர்மிட்டையோ அல்லது ஸ்டூடெண்ட் விசாவையோ விண்ணப்பிக்கின்ற பொழுது அவர்கள் நிறைய விடயங்களை வந்து கருத்திலே கொள்வார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இங்கே இந்த நபர் குறிப்பாக அந்த கோல்ட் கன்சல்டிங் இங் எனப்படுகின்ற அந்த நிறுவனத்துக்கு நன்றி சொல்வதாக அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு காணொளி ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கான ஒரு விளம்பரமாக கூட இருக்கலாம். 50 வயதான நபர் தான் அங்கு விசிட்டர் விசாவிலே சென்றிருக்கின்றேன் பின்னராக இவ்வாறு மாற்றி தனக்கு அதனை கொடுத்திருக்கிறார்கள் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த விடயம் அவர்களுக்கான விளம்பரமாக கூட இருக்கலாம். இன்றைக்கு வந்து நிறையவே இந்த சமூக ஊடகங்கள்ல வந்து நிறைய விளம்பரங்களை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக நம்பகத்தன்மை இல்லாத நிறைய விடயங்கள். ஒருவர் வந்து தானாக முயற்சி செய்து கனடாவுக்கு சென்றிருப்பார். ஆனால் அதனை வந்து காணொலியை எடுத்து பதிவு செய்து தங்களினுடைய வலைத்தளங்களிலே போட்டு தங்களினூடாக சென்றார்கள் அப்படி என்று சொல்லி பதிவிடக்கூடிய நிறைய விளம்பரங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவற்றை நம்பி நீங்கள் வந்து குறிப்பிட்ட கன்சல்டன்சியை நீங்கள் நம்புவதோ அல்லது ஏனைய முகவர்களை நம்பி நீங்கள் செயற்படுவதோ அல்லது இவ்வாறான நம்பகத்தன்மையற்ற சில காணொலிகளை நீங்கள் பார்த்து நீங்கள் கோபப்படுவதோ வந்து நிச்சயமாக இங்கு எந்த ஒரு பிரயோசனமும் இல்லாத ஒரு விடயமாகத்தான் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை ஆராய்ந்து அதனூடாக நீங்கள் முடிவெடுப்பது சிறந்தது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்றதை நீங்களாகவே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இதனுடைய ஒரு முடிவு இல்லாமல் தான் தற்பொழுது இருக்கின்றது. என்றால் நிறைய பேருடைய விமர்சனங்கள் வந்து கனடா அரசாங்கத்தின் மீது தான் வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. எவ்வாறு அவர்களுக்கு கொடுத்தார்கள், அதுவும் விசிட்டர் விசாவில் சென்றவருக்கு எவ்வாறு இந்த அனுமதியை கொடுத்தார்கள், அதுவும் 50 வயதான நபருக்கு எவ்வாறு இந்த அனுமதியை கொடுத்தார்கள் என்று சொல்லி நிறைய கேள்விகளை முன்வைத்த வண்ணமாக இருக்கின்றார்கள். ஆகவே அவ்வாறு கேள்விகளை முன்வைப்பதற்கு பதிலாக இருக்கக்கூடிய உண்மைத்தன்மைகளை நீங்களே ஆராய்ந்து முடிவெடுப்பது சிறந்தது. ஆகவே இப்பொழுது இந்த ஒரு விடயத்தினூடாக நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம், போலியான விளம்பரங்களையும் போலியான சில முகவர்களை நம்பி உங்களினுடைய வாழ்க்கையை நீங்கள் வந்து பணயம் வைக்க கூடாது. தீர விசாரித்து அப்பொழுது நல்ல முடிவாக உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுக்குமே பாதுகாப்பாக அமையும். ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியாக இன்னும் ஒரு காணொளியில நான் உங்களை சந்திக்கிறேன்.